வணக்கம் அன்பான நேயர்களே, ஞானப்பிரகாசம் டாக்கிற்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் தொகுப்பாளர் ஞானப்பிரகாசம். நான் உங்கள் தொகுப்பாளர் குழலினி. கற்றலில் பெருவிருப்பம் கொண்ட உங்களுக்கு ஒரு உற்சாகமான வரவேற்பு. இப்ப ஒரு நிமிஷம் உங்களோட மனசுல ஒரு நவீன வேதியியல் ஆய்வகத்தை கற்பனை செஞ்சு பாருங்களேன். கண்டிப்பா. அந்த கண்ணாடி குடுவைகள், துல்லியமான வெப்பநிலையை கட்டுப்படுத்தும் கருவிகள், ஆக்சிஜன் நுழையாத வெற்றிட அறைகள். ஆமா, எல்லாமே மிக சரியா ஒரு இயந்திரத்தனமா இருக்கும் இல்லையா? ஒரு பொருளோட மூலக்கூறு அமைப்பை மாத்தணும்னா இன்னைக்கு நம்ம கிட்ட பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள நவீன வசதிகள் இருக்கு. உண்மைதான். ஆனா இதே ஒரு சில ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க. அதுதான், அந்த காலத்துல இந்த நவீன எக்ஸ்ரே இயந்திரங்களோ டிஜிட்டல் தெர்மோமீட்டர்களோ கிடையாது. மாறாக வெறும் களிமண் பானைகள், வறட்டி நெருப்பு, அதிகாலை பனித்துளி இத மட்டுமே வச்சுக்கிட்டு இன்னைக்கு நாம வியந்து பார்க்கிற மிகச் சிக்கலான வேதியியல் மாற்றங்களை ஒரு கூட்டத்தினர் செஞ்சு காட்டியிருக்காங்க. ஆமாங்க. அவங்க வெறும் தத்துவவாதிகளோ இல்ல மருத்துவர்களோ மட்டும் கிடையாது. இயற்கையோட விதிகளை மிக துல்லியமா புரிஞ்சுக்கிட்ட தலைசிறந்த வேதியியலாளர்கள். அவங்கள தான் நாம சித்தர்கள் அப்படின்னு சொல்றோம். எக்ஸாக்ட்லி. எந்த ஒரு நவீன உபகரணமும் இல்லாம பொருட்களை மூலக்கூறு அளவுல மாத்தி அமைச்ச அந்த நுட்பமான அறிவியல் களம் தான் ரசவாதம், அதாவது அல்கெமி. கண்டிப்பா. இந்த ஆழமான தேடல்ல நாம இன்னைக்கு பார்க்க போற ஆவணமும் அப்படிப்பட்ட ஒரு பழங்கால தமிழ் மருத்துவ மற்றும் வேதியியல் பொக்கிஷம்தான். போகர் 7000 இன்னும் ஒரு பிரம்மாண்டமான நூல்ல இருந்து சில மிக முக்கியமான தகவல்களை தோண்டி எடுக்க போறோம். அதுவும் குறிப்பா காரசார வைப்பு 15 அப்படிங்கிற தலைப்புல வர்ற பாடல்கள். ஆமா, அந்த முதலாவது பிரிவான இந்துப்பு வைப்பு அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே வர்ற பாடல் 62 மற்றும் பாடல் 63 இதைத்தான் நாம இன்னைக்கு முழுமையா அலச போறோம். இந்த தேடலோட நோக்கமே இது ஏதோ மேலோட்டமான வாசிப்பு கிடையாது. வார்த்தைக்கு வார்த்தை, அதாவது வேர்ட் பை வேர்ட் பிரேக் டவுன் அப்படிங்கிற முறையில ஒவ்வொரு சொல்லுக்கு பின்னாடியும் இருக்கிற வேர்ச்சொல், தற்கால அறிவியல் விளக்கம், அது எப்படி செயல்படுது அப்படிங்கறத நுண்ணியமா ஆராய போறோம். இது ரொம்ப அவசியமான ஒரு அணுகுமுறை. ஏன்னா சித்தர்கள் தங்களோட கண்டுபிடிப்புகளை நேரடியாக பதிவு செய்யல. சாதாரண மக்கள் அதை படிச்சு தவறா பயன்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பரிபாஷை அப்படிங்கிற ஒரு மறைமுக மொழியில எழுதியிருக்காங்க. சரியா சொன்னீங்க. அந்த பரிபாஷைங்கிற ரகசிய குறியீடு மொழியில கவிதைகளா எழுதி வச்சிருக்காங்க. அந்த வார்த்தைகளை உடைச்சு பார்த்தால் மட்டுமே உள்ளே ஒளிஞ்சிருக்க அறிவியல் செயல்முறைகள் நமக்கு விளங்கும். ஓகே, அப்போ தாமதிக்காம நேரடியாக முதல் பாடலுக்குள் நுழைவோம். பாடல் 62 இது இந்துப்பு தயாரிப்பும் அதோட சுத்திகரிப்பு முறையும் பத்தி பேசுது. ஒரு சாதாரண உப்பை எப்படி சுத்திகரிச்சு வீரியமிக்கதா மாற்றுவது அப்படிங்கறதா பாடல். நான் முதல்ல அந்த பாடலை முழுமையா வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனமா கேளுங்க. வாசிங்க. புடம் மூன்றும் போட்ட பின்பு சமனாய்ச் சாரம் பூட்டியுமே கல்வத்தில் ஆட்டிக்கொண்டே அடம் போன்ற அகலினிலே வாரி வைத்தும் கசகாமல் மண் செய்து புடத்தை போட திடம் போன்ற அகல் வைத்த மருந்தை வாங்கி சிறு பீங்கான் தன்னில் வைத்து பணியில் வைக்க குடம் போன்ற லக்ஷ்மிதான் வாசங் குடியிருப்பால் குறையொன்றும் இல்லைதானே. கவிதையா கேட்கறதுக்கு ரொம்ப நேர்த்தியா இருக்கு பாத்தீங்களா? ஆனா இதோட ஒவ்வொரு வரியும் ஒரு மிகச் சிக்கலான வேதியியல் செயல்முறையை குறிக்குது. கண்டிப்பா. இப்போ முதல் வரியே எடுத்துக்குவோம். புடம் மூன்றும் போட்ட பின்பு. இங்கு புடம் அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல். புடம்னா ஒரு பொருளை நெருப்புல வச்சு வாட்டுறது இல்லனா சுடுவது அப்படின்னு பொருள். ஆனா ஏன் 3 முறை சுடணும்? ஒரு முறை சுட்டாலே அது எரிஞ்சு சாம்பல் ஆயிடுமே. இங்கதான் நாம மூலக்கூறு அளவிலான மாற்றத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு கனிமத்தையோ அல்லது உப்பையோ நீங்க நெருப்புல இடும்போது அதுல இருக்கிற ஈரப்பதம் முதல்ல ஆவியாகுது. சரி. அடுத்தடுத்த வெப்பநிலைகள்ல அதுக்குள்ள சிக்கி இருக்க தேவையற்ற வாயுக்கள், அப்புறம் அந்த எளிதில் ஆவியாகக்கூடிய மாசுகள், அதாவது வாலடைல் இம்பியூரிட்டிஸ் வெளியேறுது. ஆனா ஒரு முறை சுடுவதால இந்த செயல்முறை முழுமையடையாது. ஓ, அதனாலதான் 3 முறை சொல்றாரா? ஆமா, 3 முறை வெவ்வேறு வெப்பநிலைகள்ல மீண்டும் மீண்டும் புடம் போடுவதன் மூலம் அந்த பொருளோட அணுக்கட்டமைப்பு தளர்ந்து தேவையற்ற பிணைப்புகள் உடைஞ்சு அது ரொம்ப நிலையானதா மாறுது. இததான் இன்னைக்கு நாம கால்சினேஷன் அப்படின்னு சொல்றோம். அடா, கால்சினேஷன். அப்போ 3 முறை புடம் போடுறதே அப்படிங்கிறது அந்த பொருளை அடுத்த கட்ட வேதியியல் வினைக்கு தன்னை முழுமையா தயார்படுத்திக் கொள்ள செய்யும் ஒரு செயல்முறை. எக்ஸாக்ட்லி. அதோட அடிப்படை அமைப்பையே தளர்த்தி சுத்தப்படுத்துறாங்க. புரியுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா சமனாய்ச்சாரம் போட்டியுமே
கல்வத்தில் ஆட்டிக்கொண்டே. இங்க சாரம் அப்படிங்கிறது நவச்சாரம் போன்ற உப்புகளை குறிக்குது. கல்வம் அப்படிங்கிறது சித்த மருத்துவத்துல மருந்து அரைக்க பயன்படுத்துற ஒரு கடினமான கல். சுட்டெடுத்த அந்த பொருளோட சம அளவுல இந்த நவச்சாரத்தை சேர்த்து கல்வத்துல இட்டு நல்லா அரைக்கணும்னு போகர் சொல்றாரு. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, 2 உப்புக்களை சேர்த்து அரைக்கிறதால அப்படி என்ன பெரிய மாற்றம் நடந்துட போகுது? அதாவது இத நவீன அறிவியல்ல ட்ரைசுரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க 2 வெவ்வேறு பொருட்களை சும்மா கலந்து வச்சா அவை வேதியியல் வினை புரியாது. ஆமா, சும்மா தூளாதான் இருக்கும். ஆனா கல்வத்துல இட்டு பல மணி நேரம் தொடர்ந்து அரைக்கும்போது அந்த 2 பொருட்களோட துகள்களும் மிக நுண்ணிய அளவுல, அதாவது மைக்ரோ பார்ட்டிகல் லெவல்ல ஒன்றோடு ஒன்று உரசுகின்றன. ஓஹோ. அந்த உராய்வினால் ஏற்படும் வெப்பம் இருக்கு பாத்தீங்களா, ஃப்ரிக்ஷனல் ஹீட், அது அந்த 2 பொருட்களோட மூலக்கூறுகளுக்கும் இடையே ஒரு புதிய பிணைப்பை தொடங்கி வைக்குது. இது வெறும் கலவை கிடையாது, இது ஒரு வேதியியல் பிணைப்போட தொடக்கம். அப்படியென்றால் அந்த அரைக்கிற செயல்முறையே ஒரு வினையூக்கி போல செயல்படுது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அடுத்த வரிய பாருங்க. அடம்போன்ற அகலினிலே வாரி வைத்தும் கசகாமல் மண் செய்து புடத்தைப் போட. அரைத்த அந்த கலவையை உறுதியான அகலமான ஒரு மண் பாத்திரத்துல வைக்கணும். மிக முக்கியமா கசகாமல் மண் செய்து, அதாவது கசியாமல் காற்று புகாமல் களிமண் கொண்டு சீல் செய்யணும். இதுக்கு பிறகு மீண்டும் நெருப்புல வச்சு புடம் போடணும். இப்போ இத கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். எதற்காக இவ்ளோ கஷ்டப்பட்டு காற்றே புகாம மண் கொண்டு மூடணும்? திறந்த பாத்திரத்திலேயே சுடலாமே. அப்படி சுட்டால் அது வெறும் சாம்பலாதான் மாறும். அப்படியா? ஆமாங்க. எந்த ஒரு உலோகத்தையோ அல்லது ரசாயனத்தையோ அதிக வெப்பத்துல திறந்த வெளியில வைத்தால் வளிமண்டலத்துல உள்ள ஆக்சிஜன் அதனுடைய இணைந்து ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சிடும், அதாவது ஆக்சிடேஷன் நடந்துடும். ஓ, அதோட முழு தன்மையும் கெட்டிடும்னு சொல்றீங்க. கண்டிப்பா. இதை தடுக்கவே ஆக்சிஜன் உள்ளே செல்லாதவாறு களிமண் கொண்டு சீல் செஞ்சு உள்ளே ஒரு வெற்றிட சூழலை உருவாக்குறாங்க. அனரோபிக் என்விரான்மெண்ட். எக்ஸாக்ட்லி. மண் சீலை செஞ்சு புடம் போடுறது அப்படிங்கிறது வளிமண்டல காற்றுடன் வினை புரியாம உள்ளே இருக்கிற பொருட்கள் தங்களுக்குள்ளேயே வினை புரிய செய்யும் அக்காலத்து க்ளோஸ்ட் க்ரூசிபிள் தொழில்நுட்பம். கொஞ்சம் பொறுங்க, இங்கேதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வருது. அடுத்த வரியை கேளுங்க. திடம் போன்ற அகல் வைத்த மருந்தை வாங்கி சிறு பீங்கான் தன்னில் வைத்து பனியில் வைக்க. அதாவது இவ்ளோ நேரம் நெருப்புல சுட்டு திண்மையா மாறிய அந்த மருந்தை எடுத்து வெளியே பனி விழும் குளிர்ல வைக்க சொல்றாரு. செக்கச்செவல்னு கொதிக்கிற ஒரு பொருளை தூக்கி நேரடியா பனியில வச்சா அந்த பாத்திரம் சுக்கு நூறா வெடிச்சு சதறிடாவா? இதை எப்படி அறிவியல் பூர்வமா செய்ய முடியும்? மிக சரியான கேள்வி. இதத்தான் பலரும் தவறா புரிஞ்சுக்கிறாங்க. போகர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத மீண்டும் கவனிங்க. சூடான அந்த மண் பாத்திரத்தையே பனியில வைக்க சொல்லல. அப்புறம் மருந்த வாங்கி சிறு பீங்கான் தன்னில் வைத்து அந்த சூடான மருந்தை எடுத்து பீங்கான் கோப்பையில மாற்றி வைக்க சொல்றாரு. பீங்கான் அப்படிங்கிறது அதிக வெப்ப மாற்றங்களே தாங்கக்கூடிய ஒரு பொருள், அதாவது தெர்மல் ஷாக் ரெசிஸ்டன்ட். அதுக்கு பிறகுதான் அத பனியில வைக்கிறாங்க. ஓ, பாத்திரத்தை மாத்திடுறாங்க. ஆனா ஏன் இந்த திடீர் குளிர்ச்சி? இங்கதான் ரசவாதத்தோட உச்சக்கட்ட நுட்பம் இருக்கு. ஒரு பொருளை மிக அதிக வெப்பத்திற்கு உள்ளாக்கும் போது அதோட அணுக்கள் அதிக ஆற்றலை பெற்று விரிவடைகின்றன. அதை அப்படியே மெதுவா குளிர விட்டால் அந்த அணுக்கள் மீண்டும் பழைய நிலைமைக்கே திரும்பிடும். சரி. ஆனா அதிக வெப்பத்தில் உள்ள ஒரு பொருளை திடீரென பனியில வைக்கும்போது ஒரு அதிரடியான தெர்மல் ஷாக் ஏற்படுது. அணுக்கள் பழைய நிலைக்கு திரும்ப முன்பே அவை உறைய வைக்கப்படுகின்றன. இத ரேபிட் குவென்சிங்னு சொல்லுவோம். அட, இதனால அதோட மூலக்கூறு அமைப்பு ஒரு புதிய அதிக ஆற்றல் கொண்ட நிலையில சிக்கிக்கொள்ளுது. மேலும் வளிமண்டலத்துல உள்ள தூய அதிகாலை பனியோட ஈரப்பதம் அந்த மருந்துடன் வினை புரிஞ்சு அதோட வேதியியல் பண்புகளை முழுமையா மாற்றி அமைக்குது. இயற்கையோட வெப்பத்தையும் குளிர்ச்சியையும் அணு அளவுல பயன்படுத்தும் சித்தர்களோட அறிவாற்றல் இது. நம்பவே முடியல. ஆமாங்க. இப்படி துல்லியமா கையாளப்பட்ட அந்த மருந்துக்கு என்ன ஆகுது அப்படிங்கறத போகர் கடைசி வரியில சொல்றாரு. குடம்போன்ற லக்ஷ்மிதான் வாசம் குடியிருப்பாள் குறையொன்றுமில்லை தானே. திடீர்னு வேதியல்ல இருந்து ஆன்மீகத்துக்கு தாவிட்டாரா போகர்? லக்ஷ்மி வாசம் செய்வாள்னா என்ன அர்த்தம்? இது எந்த வகையான அறிவியல்? இங்கும் நாம ஏமாந்துடக்கூடாது. இது ஆன்மீகம் கிடையாது, இது சித்தர்களோட பரிபாஷை. லக்ஷ்மி அப்படிங்கிறது வளத்தின் வெற்றியின் குறியீடு. ஓஹோ. ஒரு வேதியியல் செய்முறை
எந்த பிழையுமின்றி 100% வெற்றி பெற்று அந்த பொருள் தனது உச்சகட்ட வீரியத்தை அடைந்து விட்டது அப்படிங்கறத தான் லக்ஷ்மி வாசம் செய்வாள்னு போகர் குறிப்பிடுறாரு. அதாவது அந்த வேதியியல் கலவை மிக சரியான விகிதத்துல இணைந்துடுச்சு. ஆமா, இதுல எந்த குறையும் இல்ல அப்படிங்கறத தத்துவார்த்தமா சொல்லியிருக்காரு. இது ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் முத்திரை எனலாம். அற்புதமான விளக்கம். சரி, இப்போ நாம அடுத்த கட்டத்திற்கு செல்வோம். இவ்வளவு நேரம் இந்த உப்பை எப்படி சுத்திகரிப்பது அப்படின்னு பார்த்தோம். ஆனா வெறும் உப்பை வச்சுக்கிட்டு அல்கெமி செஞ்சிட முடியாது இல்லையா? கண்டிப்பா முடியாது. இந்த சுத்திகரிக்கப்பட்ட உப்புக்கு என்ன பயன்பாடு? எப்படி நாம சாதாரண பொருட்களை வீரியமிக்க உலோகங்களா மாற்றுவது? இந்த தேடலுக்கான விடைதான் அடுத்த பாடலான 63ல இருக்கு. முதல் படியில அடைந்த வெற்றிய எப்படி அடுத்தடுத்த கடினமான உலோகங்கள் மீது போகர் பிரயோகிக்கிறார் அப்படிங்கறத இந்த பாடல் விளக்குது. நான் வாசிக்கிறேன். கேப்போம். இல்லையென்ற பூரத்தை நுட்டைச் சொல்ல எழுகடல்மை காப்புக்கே இடம் பர்றாது தல்லையென்ற தாளகந்தான் சலவையாகும் தாயான நெதியுட மஞ்சள் போகும் தில்லையென்று கண்டரைத்தான் தோய்த்து போட சிமிட்டு முன்னே கொக்கிரகு போலே ஆகும் கொல்லையென்று குபேரனுடைய பொக்கிஷந்தான் குருவான துரிசிக்கு கூரோனாதே. அருமை. இந்த பாடல் முழுவதும் பாத்தீங்கன்னா கடினமான உலோகங்கள் எப்படி மிக தீவிரமான வேதியியல் மாற்றங்களுக்கு உள்ளாகின்றன அப்படிங்கறத பத்தி பேசுது. ஆமா. முதல் வரிய பாருங்க. இல்லை என்ற பூரத்தின் உட்டை சொல்ல எழுகடல்மை காப்புக்கே இடம் பர்றாது. பூரம் அப்படிங்கிறது சித்த மருத்துவத்துல பயன்படுத்தப்படும் வீரம் அல்லது ஒரு வகையான ரசகற்பூரம், அதாவது மெர்க்குரி காம்பவுண்ட்ஸ். சரி. அதோட நுட்பத்தையும் வீரியத்தையும் எழுதி மாள இந்த உலகத்தோட 7 கடல்களையும் மையாக்கினாலும் போதாது அப்படின்னு சொல்றாரு. எனக்கு இங்க ஒரு சின்ன தயக்கம் இருக்கு. 7 கடலையும் மையாக்கினாலும் பத்தாது அப்படிங்கிறது ரொம்பவே கவித்துவமான மிகைப்படுத்தல் போல தெரியுதே. ஒரு வேதிப்பொருளோட குணத்தை எழுத இவ்ளோ பெரிய வார்த்தைகள் தேவையா? இது அறிவியலா இல்ல கவிஞரோட கற்பனையா? மேலோட்டமா பார்த்தா இது மிகைப்படுத்தல் போலதான் தோன்றும். ஆனா இதுக்கு பின்னால் உள்ள வேதியியல பாருங்க. பூரம் அப்படிங்கிறது சாதாரண பொருள் கிடையாது. அது மிக மிக வீரியமான அதிக வினைபுரியும் தன்மை கொண்ட ஒரு ரசாயனம். ஹைலி ரியாக்டிவ். ஓ, ஓகே. அது சிறிதளவு வெப்பப்படுத்தினாலோ அல்லது வேறு ஒரு துளி அமிலத்தை சேர்த்தாலோ அது உடனடியாக தனது பண்பை மாத்திக்கொள்ளும். வெவ்வேறு வெப்பநிலைகள்லையும் வெவ்வேறு துணை பொருட்களுடனும் அது சேரும்போது பல்லாயிரக்கணக்கான புதிய வேதியியல் கலவைகளை அது உருவாக்கும். இன்ஃபினைட் பெர்மிட்டேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ். எக்ஸாக்ட்லி. அதோட பரிணாமங்கள் முடிவற்றவை. அதை பட்டியல் போட்டால் எந்த காகிதமும் எந்த மையும் கூட போதாது அப்படிங்கறத தான் போகர் அப்படி ஒரு கவித்துவமான பரிபாஷையில பதிவு செஞ்சிருக்காரு. இது மிகைப்படுத்தல் இல்ல, மூலக்கூறுகளின் எல்லையற்ற சாத்தியக்கூறுகளை குறிக்கும் வார்த்தைகள். ஓ, அதனுடைய வேதியியல் சாத்தியக்கூறுகள் முடிவற்றவை அப்படிங்கறது அப்படி சொல்றாரு. சரி, அடுத்த வரிய பாப்போம். தல்லையென்ற தாளகந்தான் சலவை யாகும் தாயான நெதியுட மஞ்சள் போகும். தாளகம் அப்படிங்கிறதே இயற்கையாகவே ஒரு அடர்ந்த மஞ்சள் நிறம் கொண்ட தாது, ஆர்செனிக் சல்ஃபைடு. அத சரியான முறையில சுத்திகரிக்கும் போது அது சலவை செய்யப்பட்ட துணிய போல தூய வெண்மையா மாறும். அதோட இயற்கையான மஞ்சள் நிறம் முற்றிலுமா மறைஞ்சிடும் சொல்றாரு. ஒரு பொருளோட அடிப்படை நிறமே மாறுறது எப்படி சாத்தியம்? இது வேதியியலோட மிக அழகான ஒரு காட்சி. தாழகம் என்ற தாதுவை நாம முன்னரே பார்த்த அந்த சுத்திகரிக்கப்பட்ட உப்புகளுடன் சேர்த்து வெப்பப்படுத்தும் போது சப்ளிமேஷன் அப்படிங்கிற செயல்முறை நடக்குது. சப்ளிமேஷன்? ஆமா. அதாவது அந்த தாதுவில் உள்ள சல்ஃபர் மட்டும் பிரிஞ்சு வாயுவா வெளியேறிடும். சல்ஃபர் தான் அந்த மஞ்சள் நிறத்திற்கு காரணம். ஓஹோ. அது வெளியேறியதும் மீதம் இருப்பது தூய ஆர்சனிக் துகள்கள் மட்டுமே. அது பார்க்க வெண்ணிறமா பளிச்சுன்னு இருக்கும். எந்த ஒரு நவீன ஆய்வக கருவியும் இல்லாத அந்த காலத்துல ஒரு வேதியியல் வினை முழுமையா முடிஞ்சிடுச்சா அப்படிங்கறத இந்த நிறமாற்றத்தை வச்சுதான் அவங்க கண்டுபிடிச்சாங்க. அட, மஞ்சள் போகும் அப்படிங்கிறது வினை முற்று பெற்றதற்கான கண்டால் காணக்கூடிய சாட்சி. ஆமாங்க. ஆச்சரியமா இருக்கு. மூலக்கூறுகள் பிரிவதை நிறத்தை வச்சு அளவிட்டிருக்காங்க. அடுத்த வரி இதைவிட பெரிய மாயாஜாலத்தை பேசுது. தில்லை என்ற கண்டரைத்தான் தோய்த்து போடச் சிமிட்டு முன்னே கொக்கிரகு போல யாகும். கண்டர் அப்படிங்கிறது காந்தம் அல்லது இரும்புத்தாது. அந்த தாதுவை வீரியமிக்க ஒரு திரவத்துல அல்லது கலவையில முக்கி எடுத்தால் நாம சிமிட்டும் நேரத்துக்குள் அது கொக்கின் சிறகை போல தூய வெண்மை நிறமா மாறிடும்னு சொல்றார். சிமிட்டும் நேரத்துக்குள். இது நம்ப முடியா இல்லையே. பல மணி நேரம் ஆகாதா?
சாதாரணமா செஞ்சா பல மணி நேரம் ஆகும். ஆனா போகர் இங்க ஒரு மிக தீவிரமான வேதியியல் வினைய பத்தி குறிப்பிடுறாரு. காந்தம் அல்லது இரும்பு தாதுவ ஒரு மிக செறிவான அமிலத்திலோ அல்லது ஒரு வீரியமிக்க வினையூக்கியில மூழ்கடிக்கும் போது. அதாவது கேட்டலிஸ்ட்ல. ஆமா, கேட்டலிஸ்ட்ல மூழ்கடிக்கும் போது அங்க ரேபிட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அல்லது அதிவேக ஆக்சிஜனேட்டர் நிகழுது. இரும்போட மேற்பரப்பில் உள்ள மூலக்கூறுகள் உடனடியாக கரைஞ்சு சில நொடிகளிலேயே ஒரு வெண்ணிறமான உப்பு படலமா மாறும். ஒயிட் பிரசிபிடேட். சரியா சொன்னீங்க. இது ஒரு தீப்பொறி போல கண்ணிமைக்கும் நேரத்துல நடக்கும். சிமிட்டு முன்னே அப்படிங்கிற வார்த்தை அந்த வேதியியல் வினையோட அபாரமான வேகத்தையும் அவங்க பயன்படுத்திய ரசாயனத்தோட உச்சக்கட்ட செறிவையும் குறிக்குது. அரடே, இத நாம ஒரு மேஜிக் போல நினைக்கிறோம். ஆனா இதுக்கு பின்னாடி உள்ள தூய அறிவியல் தான் அந்த வேகத்துக்கு காரணம். இப்போ பாடலோட இறுதி வரிக்கு வருவோம். எனக்கு மிகவும் பிடித்த வரி இதுதான். சொல்லுங்க. கொள்ளை என்ற குபேரனுடைய பொக்கிசந்தான் குருவான துருசிக்கு கூரோனாதே. குபேரன் என்பவன் செல்வத்தின் அதிபதி. உலகத்து செல்வங்களையெல்லாம் தன் கொல்லைப்புறத்துல மலை போல் குவித்து வச்சிருக்கும் குபேரனோட பொக்கிஷம் கூட வேதியியல் மாற்றங்களுக்கு குருவாக விளங்கும் துரிசியின் மதிப்புக்கு ஈடாகாது அப்படின்னு முடிக்கிறார். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த பாடல் முழுமைக்குமான உயிர்நாடியே இந்த வரிதான். துருசு அப்படிங்கிறது காப்பர் சல்ஃபேட் அல்லது மயில் துத்தம். ஆனா அதை விட இங்க மிக முக்கியமான வார்த்தை குரு. சித்தர்கள் வேதியியல்ல குரு அல்லது குருமருந்து அப்படின்னு எதை அழைக்கிறாங்க தெரியுமா? சொல்லுங்க. இன்னைக்கு நாம நவீன வேதியியல்ல பயன்படுத்துற கேட்டலிஸ்ட், அதாவது வினையூக்கி அப்படிங்கிறது தான். ஒரு கேட்டலிஸ்டோட வேலை என்ன? அது சாதாரண பொருட்களை ஒன்றிணைத்து ஒரு மாபெரும் வேதியியல் வினையை தொடங்கி வைக்கும். அதோட வேகத்தையும் பல மடங்கு அதிகரிக்கும். ஆமா. ஆனா அந்த வினையோட முடிவுல தான் எந்த மாற்றமும் அடையாம வீரியம் குறையாம அப்படியே இருக்கும். புரியுது. இத நாம நவீன உலகத்தோட ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒருத்தருக்கு 1000 கோடி ரூபாய் ரொக்க பணத்தை கொடுப்பதற்கும் அந்த 1000 கோடியை அச்சடிக்கும் எந்திரத்தையே அவரிடம் கொடுப்பதற்கும் உள்ள வித்தியாசம் தான் இது. அருமையான ஒப்பீடு. குபேரன் கிட்ட இருக்கிறது வெறும் பணம். அதை செலவழித்தால் அது தீர்ந்துடும். அது ஒரு தேக்க நிலை. ஆனா ஒரு குரு அல்லது கேட்டலிஸ்ட் தன்னிடமுள்ள ஆற்றலை சிறிதும் இழக்காமலேயே தன்னை சுற்றியுள்ள சாதாரண பொருட்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் தங்கம் போலவோ அல்லது மிக உயர்ந்த மருந்து போலவோ மாற்றிக்கொண்டே இருக்கும். அது ஒரு பிரிண்டிங் பிரஸ் போன்றது. ஆமாங்க. அதனாலதான் அந்த வேதியியல் வினையூக்கி குபேரனோட செல்வத்தை விட பெரியதுன்னு சொல்றார். மிக சரியா புடிச்சிட்டீங்க. குபேரனோட செல்வம் ஒரு எல்லைக்குட்பட்டது. அது கரையும் தன்மையுடையது. ஆனா ஒரு கேட்டலிஸ்டோட உருவாக்கும் திறன் முடிவற்றது. துருசு போன்ற பொருட்கள் நாம முன்னரையே பார்த்தது போல பலமுறை புடம்போடப்பட்டு பணியில வைக்கப்பட்டு சரியான பக்குவத்துல குருவாக மாறும்போது அவை கற்பனை கெட்டாத மருத்துவ அற்புதங்களையும் உலோக மாற்றங்களையும் நிகழ்த்தும் வல்லமை பெற்றவை. ஓஹோ, ஒரு சிறு துளி குரு பல 1000 கிலோ சாதாரண உலோகத்தை மாற்றியமைக்கும். அறிவியலோட அந்த எல்லையற்ற ஆற்றலைத்தான் போகர் இவ்வளவு ஆணித்தரமா பதிவு செஞ்சிருக்காரு. சரி, இதிலிருந்து நாம இறுதியா புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன? அறிவை தேடும் பயணத்தில் இருக்கும் உங்களுக்கு இந்த தகவல்கள் ஏன் இவ்வளவு முக்கியம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நாம பல நேரங்கள்ல நவீன அறிவியல், குறிப்பா வேதியியல் அப்படிங்கிறது கடந்த சில 100 ஆண்டுகள்ல மேல நாடுகளோட ஆய்வகங்கள்ல பிறந்தது அப்படின்னு முழுமையா நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனா பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பே எந்த ஒரு நவீன ஆய்வுக் கருவிகளும் இல்லாம வெறும் கல்வம், மண்ணகல், விறகு நெருப்பு மற்றும் அதிகாலை பனியை மட்டுமே பயன்படுத்தி சித்தர்கள் மிகச் சிக்கலான வேதியியல் ஆய்வுகளை செஞ்சிருக்காங்க. ஆமாங்க. கால்சினேஷன், ட்ரைசூரேஷன், அனரோபிக் என்வாயர்மெண்ட்ஸ், ரேபிட் ஆக்சிடேஷன், கேட்டலிசிஸ் என இன்னைக்கு நாம அறிவியல் புத்தகங்கள்ல படிக்கிற அத்தனை வேதியியல் விதிகளையும் அவங்க இயற்கையோடு இணைந்து தங்களோட பரிபாஷையில கவிதைகளா எழுதி வச்சிருக்காங்க. இது நம் முன்னோர்களின் அறிவியல் திறன் மீது நமக்கு ஒரு புதிய மரியாதையை ஏற்படுத்துது. கட்டாயமா. அந்த பாடல்கள் வெறும் இலக்கியமோ இல்ல தத்துவமோ கிடையாது. அவை சங்கேத மொழியில எழுதப்பட்ட லேப் மேனுவல்ஸ், அதாவது ஆய்வக குறிப்பேடுகள். அத புரிஞ்சுக்கொள்ள நாம இன்னும் ஆழமா பயணிக்கணும். வார்த்தைக்கு வார்த்தை அதோட வேர்களை தேடணும். அறிவியல திறந்த மனதுடன் அணுகுபவர்களுக்கு இந்த போகர் 7000 போன்ற நூல்கள் ஒரு மிகப்பெரிய திறவுகோலா அமையும். மிக சரியான வார்த்தைகள். இந்த ஆழமான தேடலை முடிக்கும் முன் உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை. குபேரனோட செல்வத்தை விட சிறந்தது ஒரு வேதியியல் ஃபார்முலா, ஒரு வினையூக்கி அப்படின்னு போகர் சொல்றார். ஒரு சிறிய துருசு உப்புக்குள் இவ்வளவு ஆற்றல் இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு நாம கடந்து செல்லும் நம்மை சுற்றியுள்ள சாதாரண செடிகளிலும்
கற்களிலும் மண்ணிலும் இன்னும் எத்தனை குபேர பொக்கிஷங்கள் தகுந்த ஒரு குருவுக்காகவும் சரியான வேதியியல் சேர்க்கைக்காகவும் காத்து கொண்டிருக்கின்றன. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயற்கையே இனி வெறும் காட்சியா பார்க்காம இன்னும் கூர்ந்து கவனிக்க தொடங்குங்க. உங்களுக்கான விடையோ அல்லது வினையூக்கியோ உங்களுக்கு அருகிலேயே இருக்கலாம். மீண்டும் ஒரு புதிய உரையாடலில் சந்திப்போம்.